துலா லக்னம், கடக ராசி, நட்சத்திரம் பூசம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது கேது தசை. ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பரோட முடியுது. சோ கேது தசையில புதன் புத்தி, கேது தசையில் புதன் புத்தி, புதன் 6, சுக்கிரன் 12. எஸ், இதான் நீ காலகட்டம் தான். இப்போதைக்கு திருமணத்திற்கான காலகட்டம் தாங்க. இதுவே திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஆனா வரன் எப்படிப்பட்ட வரனாக வரும்? கொஞ்சம், ரொம்பன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் குறைவாக, கொஞ்சோண்டு குறைவாக அமைப்புலதான் காட்டுது. எனவே அதுவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும். நல்லா இருக்குங்க. கேது தசையில் புதன் புத்தி இந்த அமைப்பை தான் காட்டுது. கேது எத்தனை டிகிரி? 1 டிகிரி சனியினுடைய தொடர்பு. சரி, ஓகே. சனி 24. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாயினுடைய பார்வை. ஓகேவா? இங்க 7வது பாவம் செவ்வாய் தானே, அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஒண்ணு இருக்குது. குரு பார்த்த அமைப்பும் இருக்குது. 28 செவ்வாய் 2. எனிவே செவ்வாயும் ராகும் ஒரே டிகிரில நிக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க அடி வாங்குதுங்க. 2ஆம் பாவகாதிபதி 12ஆம் இடத்தில். சரி, இப்ப 2 7வது பாவகாதிபதி 12ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து கிரகணமாய் நீக்குது. சரிங்களா? இருந்தாலும் ராகு செவ்வாய் கிரகணமான வீட்டின் அதிபதி பரிவர்த்தனையில உங்களுக்கு ஆட்சியாக நிற்கிறார். அப்ப இந்த ஜாதகத்தில் 2வது பாவகத்திற்கு கொஞ்சோண்டு உசுர் இருக்குது. ஆனா அடி வாங்கினது அந்த இடத்துல குரு பார்வை பெருசா வேலை செய்யாது. குரு 28, செவ்வாய் 2 கிரகணத்துல மாட்டிக்கிச்சு. டோட்டலா 25, ஒரு பாவகம் விலகி நிக்குது. குரு பார்க்கவே இல்லைன்னு எடுத்துக்கணும். அப்ப அதுவும் இல்ல. நமக்கு இங்க ஒரே சான்சஸ் என்ன? புதன் பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறார். அது பாக்யாதிபதி. அவங்களுடைய இன்னொரு வீட்டுல இங்க ராகு செவ்வாயும் கிரகணமாயி குடும்பாதிபதி கிரகணமாய் நிற்கிறது. குடும்ப வாழ்க்கை கொடுத்துரும். ஆனா எல்லாரும் போல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு இங்க இல்லை, குறைவாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணுங்க. பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு சொன்னேன். தொழில் சம்பந்தமா மத்ததெல்லாம் நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கைங்கிற அமைப்புல சிக்கல்கள் கொடுக்குது. சரியா? சோ அதனால இந்த ஜாதகத்துக்கு வேலைக்கு போற பொண்ணா பாருங்க. வேலைக்கு போகக்கூடிய பொண்ணாதான் பார்க்கணும். சரியா? அன்னைக்கு இல்லைன்னா கூட வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புல மாத்திக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல அப்படி வச்சுக்கணும். ஓகே. சோ இந்த மெத்தட்ல இல்லையா, நீங்க வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகள்ல நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டா தான், வேலை நிமித்தமாவோ பிசினஸ் ரிலேட்டடாவோ வெளியில இருந்துகிட்டா தான், அதாவது நான் சொல்றது கணவன் மனைவி என்னதான் பிரிந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு செட் ஆகும்.